Hi friends, வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கேக் க்ரீம் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் வச்சு இது வந்து உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்கும். கேக் திங்ஸ் கிடைக்கிற எல்லா கடைகளும் இந்த விப்பிங் க்ரீம் கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லதோ பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நாளே நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் தான் அதை வச்சுருக்கணும். அதை எடுத்து நீங்கள் வெளியே வச்சுருங்க. நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ்லாம் அதில் எதுவுமே படக்கூடாது. ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அந்த கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து வச்சுட்டு விப்பிங் க்ரீமை எடுத்து வச்சுட்டு உங்கள் பீட்டர் வச்சுக்கிட்டு மெதுவாக ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் பண்ணி அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கீழே விழாத அளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு முதல் நாளே பண்ணி நீங்கள் ஒரு டைட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா கேக் பண்ணி முடிச்சது கேக் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் க்ரீம் பண்ணுறதுக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் உடனே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நல்லா முதல்ல லோவில் வச்சு விஸ்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு திருப்பி அது மாதிரி விஸ்க் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வந்து கீழே விழாமல் நிற்கும் பாருங்கள். அதான் பீக் பாங்க, இல்லை பீக் பதம் பாங்க, அதாவது குச்சி மாதிரி அப்படியே நிற்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேக்குக்கு எப்படினாலும் நீங்கள் டெக்கரேஷன் கொடுக்கலாம். பைப்பிங் பேக்கில் ஃபில்லப் பண்ணுங்கள். பைப்பிங்கை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசைனில் உங்களுக்கு நோஸ்டில் எந்த டிசைனில் யூஸ் பண்ணணுமோ அந்த டிசைனில் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கடைகளில் கிடைக்கிறதுனால இந்த விப்பிங் க்ரீமை வாங்கி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பைப்பிங் பேக்கில் வந்து நல்லா ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் எப்படி கேக்குக்கு நீங்கள் எப்படி டிசைன் கொடுக்கணுமோ நீங்கள் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். கேக் க்ரீம் பண்ணணும் சரியாக வரலைங்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும். முதல்ல ஒரு சின்ன ஒரு கேக் பீஸை எடுத்து நீங்கள் அதில் டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கேக்குக்கு நீங்கள் பண்ணுங்கள். என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் நோசிலில் டிசைன் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.